அடியே ஸ்டார் டுடே எபிசோட் கதிர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பணம் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் யார்கிட்ட பணம் கேட்டாலும் யாருமே பார்த்தீங்கன்னா பணம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவ்வளோ தொகை எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கவும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு கால் பண்ணி மீனா பணம் இங்கேயும் கிடைக்கலன்றாங்க. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்க? நான் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு இருக்கேன். சொன்னால் மட்டும் என்ன எடுக்க போகுது? என்ன நடந்தாலும் சரி நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன்றாங்க. இதை நான் அப்படியே மறைச்சி வைக்க போகிறதில்லன்னு சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிரு மீனா, ஏன்னா உன் பேச்சை கேட்காம நான் சில விஷயங்களை பண்ணிட்டேன். இப்போ நினச்சா கூட எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி மீனா, நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சிருவாங்க. மீனாவே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து அண்ணன் வேற ஏதாச்சும் பார்க்கலண்ணே. இல்லைடா கதிர், வேற எதுவும் பார்க்க முடியாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா வந்து உமையாலும் அவங்களுடைய ஹஸ்பண்டுமே வந்துடுறாங்க. அதுமே வந்து உட்காருங்க, வாங்க வாங்க வந்துடுறாங்க. உட்காரத்துக்காக ஒன்றும் வரல, சீக்கிரமாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சா, பணம் எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் போயிட்டே இருப்போன்றாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை பணம் எடுத்துகிட்டு தான் போயிருக்கா, இன்னும் வரலன்றாங்க. இன்னும் எவ்வளோ நேரம், பணம் வந்தே ஆகணும், இதோ எடுத்துகிட்டு வந்துடுவான்றாங்க. செந்தில் கால் பண்ணி கோமதி சீக்கிரம் வாடா, அவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. செந்தில் அம்மா பணம்னு சொல்ல வருவாங்க, அதுக்குள்ளே கட் பண்ணிவிடுவாங்க. எப்படி வந்துட்டாங்க, சரி கிளம்பலான்னு சொல்கிறாங்க. அண்ணன் இருந்தாலையும் இங்கே பாருடா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குமே வந்துடுவாங்க. டேய் எங்கடா பணம் அப்படின்றாங்க. அப்பா பணம் இல்லை. என்னது பணம் இல்லையா? டே என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாப்பா பணம் இல்லை. ஏன்டா பேங்க்ல இல்லையா? பேங்க்ல இருக்குப்பா, ஆனால் என்கிட்ட இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. டே என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு கோவப்படுறாங்க. பணம் எங்கன்னு கேட்டேன். மாமா என்கிட்ட இருக்குன்னு மீனா வராங்க. என்னப்பா உங்கள்கிட்ட கொடுத்து அமிச்சானா? இல்லை, அவர் ஏதோ வேலை விஷயமா போகிறேன்னு சொன்னார், நான் பேங்க் விஷயமா போயிருந்தேன்னா அப்போ நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இந்தாங்க மாமா பணம் அப்படின்னு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க. இந்தாங்க அப்படின்னு உண்மையால் கிட்ட கொடுத்துருவாங்க. ஆமாம் இந்த பணத்தை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு பேசாத பேச்செல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. உடனே வந்து செந்தில் ரொம்ப எமோஷ்னலாக மீனாவை பார்க்குறாங்க. ஏண்டா பணம் வந்து மீனை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டு பணம் இல்லைன்னு எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயத்தில் ஏதாச்சும் சொல்லாது இருப்பாரு, விடுங்கம்மா முதல்ல ஒன்றும் இல்லைன்றாங்க. சரி சரிம்மான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாட்டி கடைக்கு போகணுன்றாங்க. ஏங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்ல? ஆமாம் ரெஸ்ட் வேறு வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனாவை பார்த்து செந்தில் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.